மனித சரித்திரத்தில் ஒரு போர் மட்டும் காலத்தை கடந்து பேசப்படுகிறது. அது மகாபாரத போர். இது வெறும் வில், அம்பு, கத்தி பாய்ச்சல் பற்றிய கதை அல்ல. இது ஒரு யுகத்தின் முடிவையும் தர்மத்தின் சோதனையையும் நம்மிடம் பேசும் உண்மை. அந்த போரில் பலர் இறக்கின்றனர். ஆனால் வெறும் சிலர்தான் வரலாற்றில் வீரர்களாக எழுந்தார்கள். யார் யார் அந்த வீரர்கள்? யுத்தத்தில் யாருடைய அம்பு நிறை இருந்தது? யாருடைய வீர சங்கமம் காலத்தை முற்றிலும் அதிர வைத்தது? யாருடைய சாவு யுத்தத்தின் போக்கையே மாற்றியது? இந்த வீடியோவில் மகாபாரதத்தின் சிறந்த 20 வீரர்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். கடைசி இடத்திலிருந்து முதலிடத்திற்கு செல்வோம். வீரமும் உணர்வும் கர்மத்தோடும் கூடிய ஒரு யாத்திரையை காண்போம். இதோ இப்போது கதையை தொடங்கலாம். இருபதாவது இடம் யாருக்கு என்று பார்த்தல், அதுவும் நாக உலகத்தைச் சேர்ந்தவள், மகாபாரதத்தில் வீரன்களில் புகழ்பெற்ற அர்ஜுனனை நேரடியாக சந்தித்து அவனை தனது நாகலோகத்திற்கு அழைத்து திருமணம் செய்வதை திட்டமிடுகிறாள். உலூபியின் வீரம் என்பது சண்டையில் வீச்சு அல்ல. அவள் தியாகமும் துணிச்சலும் நேர்மையும் கொண்ட வீராங்கனை. துணிச்சல் அர்ஜுனனை நேரில் சந்தித்து திருமணம் செய்கிறாள். நேர்மை அர்ஜுனனின் பாவம் நீங்க தவம் செய்கிறாள். தியாகம் தனது மகனை தர்மம் காக்க தியாகம் செய்கிறாள். ஆன்மீக ஆற்றல் யோக வலிமை மூலம் மற்றவர்களை காக்கும் ஆற்றல். இதற்காக இவருக்கு 20வது இடம் தரப்படுகிறது. 19வது இடத்தில் உள்ளவர் நகுலன். பாண்டவர்கள் 5வரில் 4வதவர். குதிரை சேனையில் சிறந்த வல்லவர். அழகிலும் வீரத்திலும் சமமானவர். தனி போரில் மிகச் சிறந்தவராக இல்லாவிட்டாலும் குழு யுத்தங்களில் துல்லியமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அடுத்து 18வது இடம் ஜெயதிரதன். துரியோதனனின் மாமனும் சிந்தராஜ்யத்தின் அரசனும். அபிமன்யுவை கொல்ல காரணமானவர். ஆனால் அர்ஜுனன் அபிமன்யுவின் மரணத்திற்கு பழிவாங்கும் பொருட்டு சூரியன் அஸ்தமிக்கு முன் ஜெயதிரதனை கொன்றுவிட வேண்டும் என்று சபதம் செய்கிறான். கிருஷ்ணனின் உதவியுடன் அர்ஜுனன் சூரியன் மறைந்தது போல காட்டி ஜெயதிரதனை அம்பால் வீழ்த்துகிறான். 17வது இடம் விராடன், ஒரு வீர சேனையை உடைய சப்தரதன். அவரது மகள் உத்தரா பின்னால் அபிமன்யுவை திருமணம் செய்து கொண்டாள். விராடனின் மகன் உத்தரன் யுத்த களத்தில் தனியால் போரிட்ட வீரன். விராடன் தனது அரண்மனையில் பாண்டவர்களை ஒளிந்து வாழ அனுமதித்ததால் அவர்களுக்கு மிக முக்கியமான உதவியாளராக இருந்தார். மொத்தமாக விராடன் ஒரு நீதிமானும் நல்ல பகைவனாகவும் மகாபாரத கதையில் பாண்டவர்களுக்கு பலவீனமான சமயங்களில் துணையாக இருந்த நற்குணம் வாய்ந்த மன்னனாக பார்க்கப்படுகிறார். 16வது இடம் ஏகலைவன் என்பது மகாபாரதத்தில் வரும் ஒரு நிஷாத ராஜாவின் மகன். துரோணரை ஆசானாக எண்ணி அவரின் சிலையை வைத்து தானாகவே வில் யுத்தம் கற்று திறமையாக மாறினார். பின்னர் துரோணருக்காக தனது வலது விரலை தானமாக கொடுத்தவர். உண்மையான ஆசானை மதிக்கும் சீடனின் திருவுருவம் தான் ஏகலைவன். 15வது இடம் சகாதேவன். பாண்டவர்கள் 5வரில் ஒருவராக அவன் ஓர் ஜோதிடமும் தீவிர ஆலோசகரும். போர் துறையில் அவர் திறமை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் அசுர வீரர்களை வென்ற வீரராக வரலாற்றில் பதிந்துள்ளார். 14வது இடம் சல்லியன். மந்திர நாட்டின் மன்னன். கர்ணனின் சாரதியாக பணியாற்றியவர். சண்டையில் மட்டுமல்ல, வார்த்தை தாக்குதலிலும் சூட்சும வல்லவர். மனதை பலவீனமாக்கும் பேச்சு வல்லமை அவரது ஆயுதமாகும். இவர் ஒரு சிறந்த போர் வீரர். 13வது இடம் கிருபாச்சாரியர். கிருபாச்சாரியர் துரியோதனரின் தரப்பில் போரில் கலந்து கொண்டார். ஆனால் அவர் யுத்தத்தில் மிகுந்த நேர்மையும் தர்மத்தையும் கடைபிடித்தார். மற்ற ஆசான்களான துரோணர் மற்றும் பீஷ்மர் போன்றோர் இறந்த பிறகும் கிருபாச்சாரியர் போரில் தொடர்ந்தவர். கிருபாச்சாரியர் பாண்டவர்கள் வென்ற பிறகு யுதிஷ்டிரரால் மதிக்கப்பட்டு அவர்களது ராஜ்யத்தில் ஆசானாக தொடர்ந்தார். பாண்டவர்களின் வம்சத்தில் பிறந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு ஆசானாக இருந்தவர். இவர் சிரஞ்சீவி, காலத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும் கருதப்படுகிறார். 12வது இடம் யுதிஷ்டிரர். குருக்ஷேத்திர போரில் நேரடியாக களமிறங்கிய போதும் அதிகம் யுத்தம் செய்யவில்லை. அவர் கடைசியில் தர்மத்திற்காக போரிட்ட பாண்டவர்களை ஒற்றுமையுடன் நடத்தினார். யுத்தத்தில் வென்ற பின் ஹஸ்தினாபுர அரசனாக ஆட்சி செய்தார். பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொள்ளும் மகா பிரயாணத்தில் யுதிஷ்டிரர் மட்டும் உயிருடன் சொர்க்கத்திற்கு செல்கிறார். ஏனெனில் அவர் தர்மத்தையே வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தவர். 11வது இடம் அபிமன்யு. அபிமன்யு என்பது மகாபாரத காவியத்தில் இடம்பெறும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இவர் அர்ஜுனனின் மகன். சிறுவயதிலேயே வலிமை, வீரம், அறம் ஆகியவற்றை கடைபிடித்த அபிமன்யு ஒரு சிறந்த யுத்த வீரராக அறியப்பட்டார். அபிமன்யு குறிப்பாக கௌரவர்கள் அமைத்த சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே புகுந்து அதிலிருந்து மீண்டும் வெளியே வர முடியாமல் போராடி
இறந்தது மிகுந்த சோகத்தையும் வீரத்தையும் கொண்ட நிகழ்வாகும். இவர் போராடிய வேளையில் வயதிலும் அனுபவத்திலும் குறைந்திருந்த போதிலும் தைரியமும் திறமையும் அதிகமாக இருந்தது. அபிமன்யுவின் மரணம் பாண்டவர்கள் மீது உள்ள சினத்தை அதிகரிக்கச் செய்தது மற்றும் குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருந்தது. பத்தாவது இடத்தில் இருப்பவர் சகுனி. சகுனி மகாபாரதத்தில் வரும் காந்தார் அரசன், துரியோதனனின் மாமனார், சூதாட்டத்தில் நிபுணர், தந்திரம் சூழ்ச்சி மூலம் பாண்டவர்களை வனவாசம் அனுப்பினார். திரௌபதியின் அவமதிப்புக்கு காரணமானார். 9வது இடம் விகர்ணன், துரியோதனனின் சகோதரன். அவன் தர்மத்தை மதித்தவன். திரௌபதியை பற்றிய சபையிலே நடந்த விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவித்த ஒரே கௌரவர், போர்க்களத்தில் உண்மையான வீரன். 8வது இடம் கடோத்கச்சன், பீமனின் மகன். ராட்சத சக்தியுடன் மேகம் போல வந்துவிட்டு புயலாக தாக்கி மறைந்தான். கர்ணனின் சக்தி ஆயுதம் அவனை மட்டும்தான் அழிக்க முடிந்தது. அவன் உயிர் பாண்டவர்களின் உயிரை காப்பாற்றியது. 7வது இடம் சத்யகி, யாதவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வீரன், அர்ஜுனனின் சக பயிற்சி தோழர். குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மர் மற்றும் துரோணரிடம் நேரடி மோதல்களில் பின் காலத்தில் பீமன் போலவே துரோகத்துக்கு எதிராக நின்றவர். 6வது இடம் துரோணர், குருகுல ஆசானாக விளங்கிய மகான். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இருவருக்கும் அஸ்திரம் சாஸ்திரம் போதித்த ஆயுத கலைஞர். அசுவத்தாமனின் தந்தை. மகாபாரத போரில் கௌரவர்கள் தரப்பில் சேர்ந்து போரிட்டு திருஷ்டத்யும்னனால் கொல்லப்பட்டார். 5வது இடம் பீஷ்மர், குரு வம்சத்தின் மூத்த வீரர், சிறந்த அஸ்திர வல்லவர், திருமணம் செய்யாமல் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவர், கங்கையின் மகன். மகாபாரத போரில் கௌரவர் தரப்பில் போரிட்டு அர்ச்சுனனால் அம்பு படுக்கையால் வீழ்த்தப்பட்டார். 4வது இடம் அஸ்வத்தாமன் என்பவர் துரோணரின் மகன். அவன் மரணமற்றவனாக கருதப்படுகிறார். மகாபாரதத்தில் அவன் ஒரு சக்தி வாய்ந்த வீரனாகவும் போரின் இறுதியில் தர்மத்திற்கு எதிராக நடந்து கிருஷ்ணனால் சாபிக்கப்படுபவனாகவும் வர்ணிக்கப்படுகிறார். 3வது இடம் பீமன். பீமன் பாண்டவர்களின் 2வது மகன். அவர் மிகுந்த வீரமும் அசாதாரணமான பலமும் கொண்டவர். குருக்ஷேத்திர போரில் முக்கியமான போராளி. 100 கௌரவர்களையும் வதம் செய்தவர். துரியோதனனின் தொடையை உடைத்தார். 2வது இடம் அர்ஜுனன். அர்ஜுனன் பாண்டவர்களில் 3வது மகன். அவன் இந்திரனின் மகனாக மகாபாரதத்தில் சிறந்த வில் வீரராக விளங்குகிறார். காண்டீவம் என்ற வில் பெற்றவர். அவன் தூய மனசும் தர்ம உணர்வும் கொண்டவர். குருக்ஷேத்திர போர் தொடங்கும் முன் பகவத்கீதையை உபதேசித்தார். இந்த வீடியோவில் முதலிடத்தில் இருக்கும் வீரர் கர்ணன், சூரியதேவன் மற்றும் குந்தியின் மகன். பிறவியில் தாயால் ஆற்றில் விடப்பட்டவர். தேரோட்டியால் வளர்க்கப்பட்டார். வீரத்தில் உயர்ந்தவர். தான வீரன், வில்யுத்த நிபுணர், துரியோதனனின் நம்பிக்கையாளர். குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டார். தர்மத்திற்கு உண்மையாக இருந்தார், ஆனால் தவறான பக்கத்தில் நின்றார். மகாபாரதத்தின் உண்மையான வீரன் கர்ணன். இந்த பட்டியலில் சிலர் இல்லை என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆம், இருவர் இருக்கிறார்கள், பரசுராமரும் கிருஷ்ணரும். ஏனெனில் அவர்கள் இந்த பட்டியலில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் இந்த பட்டியலை உருவாக்கியவர்கள். பரசுராமர் துரோணருக்கும் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் குரு. கிருஷ்ணர் யுத்தத்தை முழுமையாக வழிநடத்தியவர். யுத்தத்தை முடித்தவரும் இவரே.